13 நாள் போராட்டம். எடப்பாடி களத்துக்கு வந்தாரா? அந்த மக்களை சந்திச்சாரா? கண்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாதம். கண்டிக்கிறோம்னா அப்புறம் என்ன? கண்டிக்கிறது வந்து அதிமுக ஆட்சியில இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா விசிக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி கடந்து போகுமா? இல்ல, அதிமுக ஆட்சி காலத்துல துப்பாக்கி சூடு நடத்தி, தடியடி நடத்தி விஜய் வரல சார், வாயே வரல சார். நீங்க ஏன் விஜய்க்கு போறீங்க? அவர் இன்னும் வரவே இல்ல. 10 பேர் கேட்டாதான் சார் ஒரு விஷயம் நடக்கும். அந்த போராட்ட களத்துக்கு போனது யார் சொல்லுங்க? எதிர்கட்சிகளா? இன்னும் வலுவா வைப்பாங்களே விடுதலை சிறுத்தைகள் வழக்கமாங்கிற ஒரு நீளம்னு ஒரு அமைப்பு 13 நாள் மக்களோட அவ்வளோ கூட நின்று அவ்வளோ தூரம் பேசுறாங்க. இந்த அளவு எனக்கு புரியல. நீங்க சொல்ற அளவு வேங்கவேல் பிரச்சனையோ, சாதி ஆணவ கொலைகள் பிரச்சனையோ, அல்லது பொதுவான ஆணவ கொலைகள் பிரச்சனையோ, தூய்மை பணியாளர் பிரச்சனையோ, அது விசிக மட்டுமே சார்ந்த பிரச்சனையா? அப்ப விசிகாவை நீங்க என்ன பாக்குறீங்க? ஆனா என்ன நடந்தாலும் கூட்டணியிலே இருப்போம். அதை தாண்டி ஏதாவது கேள்வி கேட்டா கூட்டணியை உடைக்கிறதுக்காக நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்கன்னு. இது ஒரு பொது பிரச்சனை தானே? இது வெறுமனே கூட்டணி பிரச்சனையா? விசிக நம்ம கூட இருக்கணும், அவங்க கேட்கிற கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும்ல. அந்த சமூக நீதி பார்வையில உங்க அணி இருக்கு அப்படின்னா மக்களை கையை பிடிச்சு கோயிலுக்குள்ள கூட்டு போகணும்ல, கூட்டு போடக்கூடாதுல்ல. சமூக ரீதியான பதற்றத்தை ஏற்படுத்துறான். அப்ப அதை வந்து உடனே ஆட்சி உங்க கையில, ஆட்சியை வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. 1000 போலீஸை போடுங்க சார். எத்தனை போலீஸ் போட்டாலும் சரி, அது வன்முறையாகத்தான். காவல்துறையும் அரசு நினைச்சா செய்ய முடியாத விஷயம். பாவக்காவை தடை பண்ணணும். 100 பேர் போராடினா வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போய் இன்னொரு ஒரு சமூக வந்து கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னா அவங்கள வந்து தடுக்கிறதுக்கான சக்தி காவல்துறைக்கு இல்லைன்னு சொன்னா அதைத்தான் செஞ்சாங்க கடைசியில. நல்லது வேங்கவேலுக்கு வாங்க. நீங்க களத்துக்கு போனீங்க, போராடுனீங்க. அடுத்து சாதி ஆணவ படுகொலை நடக்குது, அதற்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு கேக்குறீங்க, முதல்வரை பாக்குறீங்க, வலியுறுத்துறீங்க. ஆனா நடக்குதா? நடக்கல. ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு கொண்டு வருவான்னு நம்புறோம்னு கனிமொழி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாரு? அந்த கோரிக்கையில உள்ளபடியே அவங்களோட நிக்கணுங்கிற உணர்வு இருக்க போய் தான் உடனடியா ஓடுது விசிகே. அப்படி போன கட்சி அது. விசிகே தவிர்த்துட்டு இன்னொன்னு சொல்லுங்க, நம்ம பேசலாம். நாங்கள் ஒரு நாளைக்கு சோஷியல் மீடியாவில் அடிக்டார 100க்கும் மேற்பட்ட நோயாளிகளை பார்க்குறோம். மாதத்துக்கு 3000க்கும் மேலே. 80% இதுக்கு காரணம் ஒரு எல்லையே இல்லாமல் ஃபோனுக்கு அடிமையாகி அதை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது தான். இது முகேஷோட கதை. நான் தான் முகேஷ். நான் 10 வருஷமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணேன். அதுக்கு நான் ரொம்ப அடிக்டும் ஆகிட்டேன். இதனால் என்னோடய பல வருஷத்தை நான் தொலைச்சிட்டேன். என்னோடய எல்லா நேரத்தையும் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறதுலே செலவழிச்சிட்டேன். அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் என்னை வேறு எந்த வேலையுமே பார்க்க விடலை. இதனால் என் வேலை, என்னோடய ரிலேஷன்ஷிப், என் மென்டல் ஹெல்த், இன்னும் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். இதில் சோகம் என்னென்னா முகேஷை எங்களால் காப்பாற்ற முடியல. நீங்கள் இதை ஒரு நகைச்சுவைன்னு நினைக்கலாம். ஆனால் இன்டர்நெட் மற்றும் கேமிங் அடிக்ஷனுக்கு நாம் எல்லாரும் அடிமையாக மாறிட்டோம். ஸ்க்ரோல் பண்ணுங்க, கேம் விளையாடுங்க. ஆனால் இடைவேளைக்குள் ஒரு கடினமான பாஸ்வேர்ட் நாமே நமக்கு போடணும். வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாகை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருமிகு ஆலூர் ஷானவாசர் சார். வணக்கம். வணக்கம். மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் குறித்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். பட்டியலின மக்களுக்கு துரோகம் இழைக்கிறார் திருமாவளவன் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக செய்கிற பாவங்களை தூக்கி சுமக்கிறாரு திருமாவளவன். அவர் மேலே மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்குது, மரியாதை இருக்குது. அதை ஆனால் திமுகவுக்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணி அந்த பேரை கெடுத்துட்டு இருக்கிறாரு, சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். திருமாவளவன் அவர்கள் குறித்து இவங்க 2 பேரும் சொல்கிற கருத்து, அதை எப்படி பார்க்குறீங்க? 2 பேர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டும் அடிப்படை ஆதாரமற்றவை. வன்மத்தின் அடிப்படையிலும் வெறுப்பின் அடிப்படையிலும் மூடப்பட்டிருக்கிற கருத்துகள். பட்டியலின மக்களுக்கு தியாகம் செய்தவர் எங்கள் தலைவர், துரோகம் செய்தது பாஜக, துரோகம் செய்து கொண்டிருப்பது பாஜக. பட்டியலின மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஒருபோதும் பாஜக வராது. பட்டியலின மக்களுடைய உரிமைகளுக்காக பாஜக வராது. பட்டியலின மக்களினுடைய மேம்பாட்டுக்காக பாஜக வராது. ஆனால் பட்டியலின மக்கள்லேருந்து எல் முருகன் மாதிரி ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் உச்ச பொறுப்பில் வச்சுட்டு, பார்த்தீங்களா அந்த சமூகத்துக்கே நாங்கள் உரிமை கொடுத்துட்டோம், அதிகாரம் கொடுத்துட்டோம்னு சொல்லி ஒரு பசப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இப்போ எல் முருகன் அதிகாரப்பட்டிருக்காரு. அதனால் அவர் சார்ந்த பட்டியலின சமூகத்திற்கோ அருந்ததிய சமூகத்துக்கோ கிடைத்திருக்கிற பயன் என்ன? அருந்ததிய மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக பிஜேபி ஏதாவது செய்யுமா? பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுப்பதற்கு ஏதாவது செய்யுமா பிஜேபி? அதேமாரி எடப்பாடி சொல்கிறாரு, திமுகவுடைய பாவங்களை நீங்கள் சுமக்காதீங்க அப்படின்னு. எங்கள் கட்சியில் யாரும், எந்த தலைவர்களும், எந்த 2ஆம் கட்ட தலைவரும், எந்த பொறுப்பாளரும் திமுகவோட சேர்றதுக்கு நாங்கள் என்ன பாவமாக செஞ்சுருக்கோம்னு கேட்கல. கேட்டவர் தம்பிதுரை, உங்கள் கட்சிக்காரரு, உங்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர், முன்னணி முகம் என்ன சொன்னார்?
பிஜேபியோட சேர்றதுக்கு நாங்கள் என்ன பாவமாக செஞ்சுருக்கோம்னு அவர் கேட்டார். அப்போ பாவத்தை சுமப்பது நீங்கள் என்பதனால்தான் அந்த பாவத்தையே மீண்டும் நாங்கள் சுமக்கணுங்கிற கேள்வி உங்கள் கட்சிக்குள்ளே வந்தது. எங்கள் கட்சிக்குள்ளே அப்படி வரல. ஏன்னா திமுகவோட சேர்ந்து நாங்கள் எந்த பாவத்தையும் நாங்கள் சுமக்க வேண்டிய தேவையும் இல்லை, அப்படி எங்கள் தலைவர் சுமக்கவும் மாட்டார். கருத்துக்களை அப்பப்போ அந்தந்த தளத்தில் உடனடியாக வெளிப்படுத்தக்கூடியவர், கூட்டணியில் இருந்தாலும் போராட்டங்களை நடத்தக்கூடியவர், எதிர்த்து பேசக்கூடியவர், எங்களுக்கு உடன்பாடு இல்லாத கருத்துக்களை உடன்பாடு இல்லைன்னு சொல்லுவோம். நீங்கள் பிஜேபியோடு அப்படி எங்கே சொல்லியிருக்கீங்க? என்ன குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து பாவத்தை சுமந்தீங்க, வேளாண் சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து பாவத்தை சுமந்தீங்க, டெல்லி மாநில அரசினுடைய அதிகார பறிப்புக்கு வந்து துணை போய் பாவத்தை சுமந்தீங்க, ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட்டு பாவத்தை சுமந்தீங்க, உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு கையெழுத்து போட்டு பாவத்தை சுமந்தீங்க, முத்தலாக்குக்கு வந்து ஆதரவு கொடுத்து பாவத்தை சுமந்தீங்க. எத்தனை பாவத்தை நீங்கள் சுமந்திருக்கீங்க? நாங்கள் அப்படி ஒன்றுக்கு சொல்லுங்கள். திமுக அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டம் ஒன்றுக்கு விசிக துணை போய் பாவத்தை சுமந்ததுன்னு ஒன்று சொல்லுங்க. தொழிலாளர் சட்டத்தை திருத்தியது இந்த திமுக அரசு, நேரத்தை அதிகப்படுத்தியது. அந்த மன்றத்தில் அதிமுகவும் உண்டு, பாமகவும் உண்டு, பாஜகவும் உண்டு. ஆனால் எதிர்த்து வெளிநடப்பு செய்து அரசினுடைய அந்த சட்டத்தை திரும்ப பெற வைத்தது பாஜகவா, பாமகவா, அதிமுகவா அல்லது விசிகவும் இடதுசாரிகளுமா? அப்போ கூட்டணியில் இருந்தாலும் அரசின் ஒரு முடிவு தவறென்றால் அந்த மன்றத்திலே எதிர்த்து அதை சரி செய்தது நாங்க. பாவத்தை சுமந்தது யாரு? நீங்க. உங்களால் அந்த சட்டம் அன்னைக்கு வாபஸ் பெறப்படலையா? எங்களால் தானே வாபஸ் பெறப்பட்டது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் தூய்மை பணியாளர் பிரச்சனை வரைக்கும் 13 நாள் போராட்டம். எடப்பாடி களத்துக்கு வந்தாரா? அந்த மக்களை சந்திச்சாரா? இல்லை, நீங்கள் வைக்கிற இந்த வாதங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தூய்மை பணியாளர்கள் விஷயமா இருக்கட்டும், அது குறித்த கேள்விக்கு தான் இவங்க எல்லாரும் இந்த பதிலை சொல்கிறாங்க. குறிப்பாக ஆனால் பட்டியலின மக்களுக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்கும்போது, அது ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், சிறப்பு சட்டம் வேணும்னு நீங்கள் அவ்வளோ போராடுறீங்க, நடக்கல. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் 13 நாள் நடந்திருக்கு. ஒரு சாதாரணமாக எங்களுடைய வேலையை பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படிங்கிற அவங்களுடைய கோரிக்கை, ரொம்ப சம்பளம் 23,000 16,000 ஆகுது, சம்பளம் குறையாமல் பார்த்துக்கோங்கிற கோரிக்கை. ஒரு 13 நாள் போராட்டத்தை அரசு கையாண்ட விதம் அது சரியா? ஏன்னா 13வது நாள் அந்த நிறைவில் நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி அவங்க நடந்துகிட்ட விதம், அந்த போராட்டத்தில் பங்கேற்றவங்க பேசின கருத்துக்கள், எங்களை வந்து அங்கே கை வச்சாங்க, இங்கே கை வச்சாங்க, தூக்கிட்டு போனாங்க, குண்டு கட்டா போனாங்க, இதெல்லாம் பார்க்கும்போதும் ரொம்ப வலுவான ஒரு எதிர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் பதிவு செய்யுது. வலுவான எதிர்ப்பு, வலுவற்ற எதிர்ப்புலாம் ஒன்றும் கிடையாதுங்க. எதிர்ப்புனாலே வலுவான எதிர்ப்பு தான். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடங்கியவுடன் அந்த களத்துக்கு போன கட்சி எது சொல்லுங்க? அதிமுகவா, பாஜகவா, பாமகவா, தமாகவா, புதிய தமிழகமா, ஜான் பாண்டியன் கட்சியா? யார் போனா? அல்லது புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜயா? யார் போனா? 3வது நாள் உங்க கட்சியின் எம்எல்ஏ போனாரு, 4வது நாள் உங்க தலைவர் போனாரு, அதற்கு பிறகு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் தன்னுடைய பேச்சில் குறிப்பிடுறாரு. இந்த போராட்டம் நடத்தி தூய்மை பணியாளர்களே களத்துக்கு வந்து எங்கள் கோரிக்கை இதுதான் அவங்களே வந்து போராட்டம் நடத்தி சொல்லக்கூடிய கருத்தை ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்றத்திலே சொல்லிவிட்ட கட்சி விசிகே. வேற யாரும் பேசல. கவனிங்க, யார் பேசியிருக்கா? இதை இப்படி போராட்டம்லாம் நடப்பதற்கு முன்பே தூய்மை பணியாளர்கள்ட்ட வந்து இப்படி ஒரு போராட்டம் நடத்தி அவங்க கோரிக்கை வெளியே சொல்வதற்கு முன்பே அந்த கோரிக்கை என்னங்கிறத சட்டமன்றத்தில் பேசிய கட்சி விசிகே. சிந்தனை செல்வன் எங்கள் சட்டமன்ற கட்சி தலைவர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் அவ்வளோ விரிவாக பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு போராட்டத்துக்கு வந்த உடனே ஓடி வர்றாரு. ஆக நம்ம பேசின பிரச்சனையாச்சே, அதுக்காக போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி உடனடியாக போறாங்க. அதுக்கு பிறகு எங்க தலைவர் போறாரு. அதுக்கு பிறகுதான் மற்ற தலைவர்கள் வர்றாங்க. அப்பவும் எடப்பாடி வரல, அப்பவும் நயினார் நாகேந்திரன் வரல, அப்பவும் வந்து ஜி.கே. வாசன் வரல, அப்பவும் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாமகவோ அன்புமணியோ வரல. அந்த இடத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் வரல. அண்ணாமலை வரல, அப்பவும் விஜய் வரல. போனது யாரு? அந்த போராட்ட களத்துக்கு போனது யார் சொல்லுங்க? எதிர்க்கட்சிகளா? எதிர்க்கட்சி தலைவர்களா? முதல் நாளும் கடைசி நாள் இல்ல, கடைசி நாள் வரைக்கும் சொல்றேன். முதல் நாள்ல இருந்தே தாவேகாவ கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா அங்க போனாரு, உங்க கட்சியில இருந்தவர் சிடிஆர் நிர்மல்குமார் போனாரு, அங்க அவங்களுக்கு தேவையான உணவு அந்த விஷயங்களை ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க கேட்டுக்கிட்டனால தான் விஜய் வரலன்னு சொல்லி விஜயை பார்க்கறதுக்கு இவங்க போனாங்க. இந்த விஷயம் நடந்தது. ஜான் பாண்டியன் அவர்கள் வந்தாங்க. நீங்க 3வது நாள் போனீங்க, 4வது நாள் போனீங்க, தொடர்ந்து அவங்களோட பேசுனீங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வலுவா அவங்க கூட நிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கும்ல, சம்பிரதாயத்துக்காக பண்ற விஷயம். அது சம்பிரதாயமாவா சட்டமன்றத்தில் ஏற்கனவே பேசியிருப்போம். சம்பிரதாயத்துக்கு பேசுறதா இருந்தா இவங்க போராடுறதுக்கு முன்பே அந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேச போறோம். சம்பிரதாயத்துக்கு அப்ப நாங்களே அந்த பிரச்சனை போராடும் போது இன்னும் வலுவா நீங்க எப்படி நின்றுக்கணுங்கிற ஒரு நீளம் அமைப்பு அது வந்து முதல் நாள்ல இருந்து நிறைவு 13வது நாள் போராட்டம் வரைக்கும் ஈவன் அரெஸ்ட் பண்ண இடம் வரைக்குமே கூட நிக்கிறாங்க. முழுமையாக நின்றது விடுதலை சிறுத்தைகள்.
யார் நிற்கல சொல்லுங்கள், யார் நிற்கல? இப்போ எங்கள் தலைவர் போய் நிற்கிறாரு, முன்னாடியே போய் நிற்கிறாரு, யாரும் போக முன்னாடியே போய் நிற்கிறாருன்னா அதுக்கு என்ன பொருள்? மற்றவங்கள்லாம் போய் ஒரு ப்ரெஷர் ஏற்பட்ட பிறகு போகிறது வேற. ஆனால் முதல் முறையாக சட்டமன்றத்திலையும் பேசுகிறோம், போராட்டம்னு வந்தோடனே முதல் முறையாக சட்டமன்ற கட்சி தலைவர் போகிறாரு, அதுக்கப்புறம் கட்சி தலைவரே போகிறாரு, அதுக்கு பிறகு தான் ஒவ்வொருத்தரும் வர்றாங்க. அப்பவும் எதிர்க்கட்சி தலைவர்கள் வரல. இல்ல எதிர்க்கட்சி தலைவர் வரலைங்கிற உங்களுடைய கோரிக்கைகள் கேட்டீங்கல்ல, ஒரு அரசு செய்வதற்கு முதல்ல ஒரு ஆட்சி நிர்வாகத்தின் கீழே ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்த யார் வந்து எடுப்பா கையில? எதிர்க்கட்சிகள் தான். ஏன் எதிர்க்கட்சிகள் வரல அந்த இடத்துல? நீங்க எதிர்க்கட்சியை நோக்கி கேட்க வேண்டிய அவங்களே 10 மண்டலத்தை வந்து அதே நிறுவனத்திட்ட டை அப் பண்ணிருக்காங்க. அந்த விமர்சனங்கள்லாம் இருக்கு சார், அதை புரிஞ்சுக்க முடியும். போகாத எதிர்க்கட்சியை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வியை போன கூட்டணி கட்சியை வச்சு கேட்குறீங்க. போகாத எதிர்க்கட்சிகள் இருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்காங்க, போகல. கடைசி 13வது நாள் வரைக்கும் போகல. எடப்பாடி அந்த களத்துக்கு வரவே இல்லை, நயினார் நாகேந்திரன் வரல, அண்ணாமலை வரல, ஜி.கே. வாசன் வரல, டிடிவி தினகரன் வரல, அன்புமணி வரல, விஜய் வரல. இதுதான் லிஸ்ட். திமுக எதிர்ப்பு கட்சிகள், திமுக எதிர்ப்பு தலைவர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் வரல. திமுக கூட்டணி கட்சிகள் தலைவர்கள், முதல்ல எங்க தலைவர் போறாரு, இடதுசாரி தலைவர்கள் வர்றாங்க. கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்திலையும் அந்த கோரிக்கையிலையும் உடன்படுறோம். கடைசி நாள் வரைக்கும் அரசு தரப்புக்கும் தூய்மை பணியாளர் தரப்புக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் மையமாக இருந்து அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது யாரு? 2 தரப்புக்கும் இடையில பேசுனது யாரு? கே. நேருட்ட அமைச்சர்கிட்ட பேசுனது யாரு? சேகர்பாபுட்ட பேசுனது யாரு? மேயர் பிரியாட்ட பேசுனது யாரு? அதிகாரிகள்கிட்ட பேசுனது யாரு? முதலமைச்சர்கிட்ட போய் பேசுனது யாரு? நாங்க சொன்ன இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய தலைவர்களா? இல்ல அது ஆனா நிறைவேறுச்சா? நீங்க இவ்வளவு முயற்சி பண்ணேன்னு சொல்றீங்க, நாங்க போனோங்கிறீங்க, தொடர்ந்து பேசணுங்கிறீங்க, ஆனா கோரிக்கைகள் முழுமையா ஏற்கப்பட்டதா? 13வது நாள் வந்து அந்த போராட்டங்களை கையாண்ட விதம் சரியா? அதை கண்டிச்சிருக்கோம். உடனடியாக அதுக்கும் கண்டன அறிக்கை வெளியிட்டது எங்க தலைவர் தான். இந்த வழக்குகளை வாபஸ் பெறணும், அவங்க மேலே வழக்கு போடக்கூடாது, போராடினவங்க மேலே வழக்கு போடுறதுங்கிறது ஏற்புடையதல்ல, அவங்க நடத்தப்பட்ட விதம் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியாச்சு, கண்டித்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை கொண்டு அரசின் தரப்புக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம். ஒரு கோரிக்கை வைக்கப்படுற வடிவத்திலேயே ஒரு அரசு ஏற்றாது. எப்போவுமே அந்த கோரிக்கைக்கு கிடைக்கக்கூடிய புற அழுத்தம், அதில் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தினுடைய தன்மை, இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு கோரிக்கை கனி எப்போவுமே. அப்போ தான் அரசு வந்து செவிசாய்க்கு. இது எல்லா காலத்திலையும் எல்லா அரசும் செய்யறது. நேர வேலைங்கிற திருத்தத்தை கொண்டு வந்த போது விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் அதை எதிர்கொண்ட விதம், அதே நேரத்தில் சாம்சங் போராட்டம் வந்தபோது இடதுசாரிகள் அதை எதிர்கொண்ட விதம், அதே மாதிரி ஒரு போக்கு இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடும் போது உடன் நின்னாங்களா? ரொம்ப வலுவா அவங்க கூட நின்னாங்களாங்கிற கேள்வி இருக்கு. சட்டமன்றத்தில் அது மசோதாவாக கொண்டு வரப்பட்டது, திருத்தமாக வேலை நேரத்தை அதிகப்படுத்தக்கூடிய சட்டம். அங்கே இருந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். இல்லை, அதை வரவேற்கிறோம். 3 நாள் பேச்சுவார்த்தையெல்லாம் போய் கடைசியில் அது வாபஸ் பெறப்பட்டது. இதில் சட்டமன்றம் இப்போ நடக்கலை, ஆனாலும் போராட்டம் நடந்தது. போராட்ட களத்துக்கு போய் ஆதரவு கொடுத்துருக்கோம், அரசுக்கு சொல்லியிருக்கோம். அரசு அன்னைக்கு கடைசி நாளில் அமைச்சரவையை கூட்டி சில திட்டங்களை தூய்மை பணியாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையை நம்ம நிறைவேற்றணும். அதெல்லாமே ஒரு டிராமான்னு ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து அப்படியே நடந்து கூட்டிட்டு போய் அவங்கெல்லாம் வந்து நன்றிங்கிற அறிவிக்கிறது. அந்த தூய்மை பணியாளர்கள் வேற, அதனால பயன்பெறவங்க வேற தரப்பு இருக்க தானே செய்வாங்க. அவங்க நன்றி சொல்றாங்க. இந்த போராட்டம் நடத்தின சேகர்பாபு அவர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. கே.என். நேரு அவர்களே ஏன் வரலைங்கிற கேள்வி அங்க போராடினவங்க கேட்கறாங்க. அந்த விஷயங்கள்லாம் கே.என். நேரு பேச்சுவார்த்தையில் இருந்தார, சேகர்பாபு அந்த பொறுப்பு அமைச்சராக இருக்காரு, அங்க உள்ள மாவட்ட செயலாளர் இருக்காரு, சிஎம்டிஏக்கு அமைச்சராக இருக்காரு. அப்போ அவர்கிட்டையும் நகர நிர்வாகம் ஒரு பார்ட் அவர்கிட்ட இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் அவர் பேச்சுவார்த்தை வந்து நீளம் அதெல்லாம் தவறு. அந்த ஆட்டிடியூடு, அந்த அணுகுமுறையெல்லாம் ஏற்கத்தக்கது கிடையாது. அதாவது போராடுகிறவர்களை மாண்போட நடத்தணும், போராடுகிறவர்கள்ட்ட வந்து கனிவோட பேசணும், அவங்க கோரிக்கையை எடுத்துகிட்டு போய் அரசுக்கு சொல்லணும். அந்த இடத்துல தான் அரசு அவரை வந்து பேச்சுவார்த்தைக்கான ஒரு தூதுவரை அனுப்பும்போது அவர் வந்து அந்த அந்த எப்படி அதை கையாளுறாங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அவர் வந்து பத்திரிகையாளர்களில் தரம் பிரித்து உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன், இங்கே உங்கள் கேள்விக்கு தான் பதில் சொல்லுவேன்லாம் சொன்னதெல்லாம் ஏற்புடையதில்லை. அதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறையும் இல்லை. நல்ல அணுகுமுறை இருந்தால் அது வேறு மாதிரி கூட அதை டீல் பண்ணியிருக்கலாம். அது ஒரு பக்கம். ஆனால் நாங்கள் அந்த கோரிக்கையில் எப்படி இருக்கோம், அந்த மக்கள் பக்கம் நிற்கிறோமா இல்லையா, அந்த கோரிக்கையை கொண்டு போய் அரசுக்கு சொல்கிறோமா இல்லையா, எங்கள் ரோலை அதில் எங்கேயாவது நாங்கள் தவறி இருக்கோமா, கடந்து போனோமா அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். பேசிட்டு இருக்கும் போது திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாரு. அவரு மக்கள் மேல இருக்கக்கூடிய நலன்ல சொல்ற மாதிரி தான் புரியுது. தலித் மக்கள் தான் அதுல நிறைய அந்த ஒர்க்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பணி நிரந்தரம்ங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறதே அவங்கள மீண்டும் மீண்டும் அதே தொழிலை பாருங்கன்னு சொல்ற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற கருத்து வந்து
பார்க்கும்போது சரியா தான் புரியுது. ஆனா இந்த நேரத்துல இந்த கருத்து சொல்றது அரசுக்கு ஆதரவான கருத்து மாதிரி போகலையா? அதாவதுங்க, ஆளுநர் பதவி ஒழிக்கணும்னு சொல்கிறோம். நடைமுறையில் ஆளுநர் இருக்கும்போது அவர்கிட்ட தான் போய் எல்லாத்துக்கும் நிற்கிறோம். பதவியேற்புக்காக இருந்தாலும் சரி, மசோதாவில் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தான் போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீ ஆளுநர் பதவியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்டே வந்து கையெழுத்து வாங்க நிற்கிறியான்னு கேட்டால் அது வந்து அறிவுபூர்வமான வாதம் கிடையாது. இல்ல. எஸ், நீட்டு தேர்வு ஒழிக்கப்படணும்னு சொல்கிறோம். அது வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய நீட்டை ஏற்றுக்கிறோம். அது மாதிரி இன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் வச்சிருக்கிற கோரிக்கையை ஏற்குது விடுதலை சிறுத்தைகள். அதை ஒவ்வொரு நாளும் எங்கள் தலைவர் உறுதிப்படுத்திட்டாரு. அரசிட்டையும் போய் அந்த கோரிக்கையை வைக்கிறாரு. பணி நிரந்தரம் செய்யுங்கன்னு அவங்க கேட்குறாங்க, பணி நிரந்தரம் செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். அவங்க மற்ற சம்பள உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை வச்சுருக்காங்க, அதை அப்படியே கொண்டு போய் சொல்லி இதை செய்யுங்கன்னு சொல்கிறோம், பொது வெளியிலையும் சொல்கிறோம். அப்போது இன்னைக்கு அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளின் பக்கம் விடுதலை சிறுத்தைகள் 100 விழுக்காடு நிற்கிது. சரியா? ஆனால் கோட்பாட்டு அளவில் எங்கள் தலைவர் அதை சொல்கிறார். அம்பேத்கரிய பார்வையில் பார்த்தால் இதை வந்து நம்ம ஏற்க முடியாது, நம்ம இதை எதிர்த்து தான் பேசணும். ஆனால் நம்ம இன்னைக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக, ஏன்னா இப்போ அவங்க எக்ஸிஸ்டிங்ல வேலையை பார்த்துக்கிட்டு இந்த இருக்காங்க. நேரத்துல இப்படி ஒரு கருத்தை சொல்லுவதே அது வந்து அரசுக்கு ஆதரவா போகாது. எந்த அதிகமானவர்கள் சொல்றாரு இதே எந்த கருத்தை. நேரத்திலையும் அம்பேத்கரிய பார்வையிலிருந்து, பெரியாரிய பார்வையிலிருந்து கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவர் தான் எங்கள் தலைவர். எந்த நேரத்திலையும், அந்த நேரம் இந்த நேரம்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ஆமாம் இவங்களே தொடர்ந்து இதை செய்யட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோமா? இதுக்கு முன்னாடி இந்த இப்போ சொல்லக்கூடிய கருத்து தானே சொல்கிறோம். எப்போதும் அந்த கருத்து தானே. மலம் அள்ளக்கூடிய தொழிலை அப்படியே நிரந்தரமாக சட்டப்பூர்வமாக்கி அப்படியே வந்து அவங்கள நிரந்தர பணியாளர்களாக மாற்றி வைங்கன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா இல்ல. அதுல இருந்து அவங்களை விடுவிப்பதற்கு என்ன உண்டு அதைத்தானே சொல்றோம். மனித கழிவுகளை மனிதரை அகற்றும் முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் முழக்கம். அதுதான் எங்களுடைய இலக்கு. அப்ப அதை நோக்கி நாங்க போறோம். அது ஒரு நீண்ட ப்ராசஸ். எப்படி நீட்டு விலக்கு கேட்கிறோமோ, நீட்டை எப்படி ஒழிக்கணும்னு சொல்றோமோ, ஆளுநர் பதவி எப்படி ஒழிக்கப்படணும்னு சொல்றோமோ, அது மாதிரி இந்த பணி, இந்த பதவி, இந்த வேலை ஒழிக்கப்பட வேண்டும்னு சொல்றோம். அதை ஒரு குறிப்பிட்ட தரப்பை கொண்டு அதில் ஈடுபடுத்துவது என்பதே அதில் வந்து அது ஒரு சமூக அநீதின்னு சொல்கிறோம். அப்போ அது அப்படி பேசுறதுங்கிறது அது ஒரு இலக்கு நோக்கிய பயணம், ஒரு கொள்கை பூர்வமான வெளிப்பாடு, ஒரு கோட்பாட்டு புரிதலிருந்து சொல்கிறாரு. அதற்காக இன்னைக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? அதுக்கு என்ன? அப்போ வந்து நிரந்தர பணி செய்யலைன்னா இப்படி ஏதோ ஒரு கம்பெனிக்கு தற்காலிக பணியாளராக வேலை செஞ்சுட்டு அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறது அனுமதிக்கிறீங்கன்னு கேட்டால் இல்லை. அந்த இடத்துல தான் எங்கள் பார்வை தெளிவாக இருக்குது. அதனால தான் அவங்க கோரிக்கைக்கு பக்கம் வந்து நிற்கிறோம். அதனால தான் அதுக்காக பேசுகிறோம். ஏன்னா அவங்க பணியாளர்களாக இருக்கிறாங்கல்ல. அரசு ஏன் இவ்வளோ திடமா நிக்குது இந்த விஷயத்துல? ராம்கின்னு ஒரு நிறுவனத்துக்காக ஏன் இவ்வளோ நிக்கணும்? ஏன்னா நீங்க கூட்டணி கட்சியினர் இவ்வளோ பேசுறீங்க, மக்கள் போராடுறாங்க, இவ்வளவும் மீறி தனியார் மயப்படுத்தி ஏற்கனவே அது பல்லாண்டு காலமாக நடைமுறையில் இருக்கிற ஒன்று. 10 மண்டலங்கள்ல தொடருது. ஏற்கனவே இந்த அரசு வந்த பிறகு இப்போ 2 மண்டலத்தை அதில் இந்த திட்டத்தில் இணைச்சிருக்காங்க. அதில் அவங்களுடைய ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருந்த அந்த ஊதியமும் குறையும் போது அவங்க வந்து அநீதி இழைக்கப்படுறாங்க. ஏன்னா ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருந்த ஊதியத்தை கூட்டி ஒரு புதிய நடவடிக்கைன்னா கூட இந்த எதிர்ப்பு வந்திருக்காது. ஆனால் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த ஊதியத்தை பறிப்பது போல ஒரு புதிய நடவடிக்கை வந்து அது யாரால் ஏற்க முடியும்? அப்போ அந்த கோரிக்கை நியாயமானது, அந்த குரல் நியாயமானது, அது ஒரு உரிமைக்கான போராட்டம். அதை அரசு வந்து முதல்ல கவனிச்சிருக்கணும். சம்பளம் இப்படி குறையுத, அதை வந்து நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்னு அவங்க முதல்ல இதுக்கு வந்து ஒரு உரிய தீர்வை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை எழுந்திருக்காது. அப்போ அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்போ அதனால தான் நாங்கள் அதில் போய் தலையிட்டு அந்த மக்களின் குரலாக தான் அரசிட்ட போய் பேசுகிறோமே தவிர அரசின் குரலாக வந்து அந்த மக்கள்கிட்ட பேசலை. ஆமாம், அரசு வந்து இப்படி தான், இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிருச்சு, அதனால் நீங்கள்லாம் கலைஞ்சு போங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோமா விடுதலை சிறுத்தைகள்? அப்படின்னா தான் என்ன இவங்க போராடுற மக்கள் பக்கம் நிற்காம அரசின் பக்கம் வந்து அரசின் குரலாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நாங்கள் அரசின் குரலாக பேசுனோமா, மக்களின் குரலாக பேசுகிறோமா? நீங்கள் அரசிட்ட போய் மக்கள் கோரிக்கையை சொல்கிறோம், அரசு சொல்கிறத வந்து மக்கள்கிட்ட சொல்லலை. அவங்க இதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க, இப்போ நிதி நெருக்கடியில் இருக்கோன்ட்டாங்க, அதனால இதெல்லாம் செய்ய முடியாதுன்ட்டாங்க, அதனால நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க. சொன்னது சொன்னது. இந்த நேரத்துல பார்வையில இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை சொல்றதே அரசுக்கு ஆதரவா இருக்கு. ஏன்னா சண்முகம் அவர்களே, சிபிஎம் செயலாளர் சண்முகம் அவர்களே இது வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்குங்கிற ஒரு விஷயமா அணுகுறாங்க. அதாவது அது தவறான புரிதல். எங்க தலைவர் சொல்லுவது எப்படி நீட் ஒழிப்பையும் பேசிவிட்டு நடைமுறையில் இருக்கிற நீட்டுக்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்கான ஏற்பாட்டையும் நம்மளதான் செய்யறோம். ரெண்டையும் நம்ம தானே செய்யறோம். ஆளுநர் ஒழிப்பையும் பதவி ஒழிப்பையும் பேசிவிட்டு ஆளுநர்கிட்ட போய் நிற்கிறது நம்மளாக தான் இருக்கிறோம். அதுபோல தான் இன்னைக்கு இது வந்து எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற பிரச்சனைகளில் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. அவர்கள் கேட்கிற உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், அரசு அதை வழங்கணும். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதில் விடுதலை சிறுத்தைகள் 100 விழுக்காடு நிற்கிறோம். ஆனால் கோட்பாட்டு ரீதியாக நாங்கள் அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அன்றைக்கு இன்றைக்கு என்றைக்குமே எங்கள் கருத்து அதுதான். அந்த தொழில் ஒழிக்கப்பட வேண்டும்.
அப்படிங்கிறது தான். அதை வந்து சட்டப்பூர்வமாக்கி அதை நிரந்தரமாக்கி மேலும் மேலும் அதுதான் சிபிஎம் நிலைப்பாடும் கூட. அதுதான் அவ்வளவுதான். ஒரே இந்த நேரத்துல இதை பேசுறது எந்த நேரத்துல அதை பேசிதான் ஆகணும். இப்பதானே அது பேசு பொருள் ஆகும்போது அது தொடர்பான கருத்தை எங்க தலைவர் சொல்றாரு. இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்துச்சு, இப்படி எல்லாம் போராட்டம் நடந்துச்சு, அவங்களுடைய கோரிக்கையை நம்ம ஏத்துக்கிட்டோம், நம்ம தான் போய் அரசிட்ட பேசணும், நம்ம தான் அவங்க கூட நிக்கிறோம். ஆனால் உண்மையிலே ஒரு அம்பேத்கரிய பார்வையிலிருந்து பார்க்கிறா இருந்தா இந்த நிரந்தரப்படுத்துவது அப்படிங்கிறது சமூக அநீதி அது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. தெளிவா தானே இருக்கு, அதுல என்ன குழப்பம் இருக்கு? ஒரு மக்களுக்கான அரசு, அதனாலதான் இந்த கூட்டணியில இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு, ஆனா இப்படி மக்கள் பிரச்சனைல வேற ஒரு ஸ்டாண்ட் இருக்காங்க தான் அப்படிங்கறீங்க. நீங்க ஒரே ஸ்டாண்ட் தானே. இப்போ திமுகவுக்கு இதுல வேற ஸ்டாண்ட் தானே இருக்கு. இருந்ததுன்னா அவங்க வந்து பணி நிரந்தரம்ங்கற விஷயத்தை திமுகவும் அதை ஏத்துக்கிறாங்க. அதாவது திமுகவும் அந்த கோரிக்கைகளை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டதுனால தான், அதுல உடன்பாடு இருக்கனால தான் அவங்களும் அதை நாங்க செஞ்சு தருவோம்னு சொல்லியிருக்காங்க. நடைமுறைப்படுத்தும் போது ஒரு அரசு வந்து நிதி நெருக்கடி பல விஷயங்களை காரணம் காட்டி எத்தனையோ விஷயங்கள் எப்படி அவங்களுக்கு உடன்பாடு இருந்தாலும் செய்யாம இருக்காங்களோ அந்த லிஸ்ட்ல தான் வருது. இல்ல அவங்க கடிதம்லாம் எழுதியிருக்காருன்னு சொல்லி வந்திருக்குல்ல நிறைய இடத்துல. அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க வாக்குறுதி கொடுக்கலன்னு சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு. சிஎம் எழுதின கடிதம் இருக்கு என்ன. அப்ப அவங்களுக்கு அதுல கோரிக்கையில உடன்பாடு இருக்க போய் தான் அதை அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்பவும் வந்து எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலையே. பணி நிரந்தரம் நாங்க சொல்லவே இல்லை, பணி நிரந்தரம் நாங்க ஆக்கவே மாட்டோம்னு இந்த கவர்மெண்ட் எங்க சொல்லி சேகர் பாபு அவர்கள் வாக்குறுதி கொடுக்கலன்னு சொன்னார். அதாவது அந்த மேனிஃபெஸ்டோல இல்லைங்கிற மாதிரி அவர் டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்றாரே தவிர அவங்க அப்படின்னா அப்படி சொல்லணும்ல. எந்த காலத்துல இந்த கோரிக்கையை நாங்க ஏற்றதும் இல்லை, இந்த கோரிக்கையில எங்களுக்கு உடன்பாடும் இல்லை, இதை நாங்க ஏற்கவும் மாட்டோம் நாங்க ஒரு இடமும் சொல்லலையே. அப்போ நடைமுறையில் ஒரு அரசு எப்படி நடத்துறாங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அரசு இந்த விஷயத்துல எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறதுல அதுல வந்து அவங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அவ்வளோ வந்து ஒடுக்கப்பட்ட அவ்வளோ கஷ்டப்படுற மக்களை வந்து போலீஸ் இப்படிதான் நடத்தணுமா? அதாவது காவல்துறையினுடைய நடவடிக்கை தவறு, கண்டிக்கத்தக்கதுங்கிறது விசிகோட நிலைப்பாடு சொல்லிட்டோம். அது நடந்தது கண்டிக்கத்தக்கதுன்னா கண்டிக்கத்தக்கதுன்னு தானே சொல்ல முடியும். அதிமுக ஆட்சியில இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா விசிக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி கடந்து போகுமா? இல்ல, அதிமுக ஆட்சி காலத்துல துப்பாக்கி சூடு நடத்தி தடியடி நடத்தி மக்களை வந்து தூத்துக்குடியில் எப்படி நடத்தினாங்க, எல்லா போராட்டங்களையும் எப்படி நடத்தினாங்கன்னு பார்க்குறோம் நம்ம. ஆனால் இங்கே 13 நாட்கள் வந்து போராட்டம் நடந்த போது அரசு தரப்பு வந்து ஒவ்வொரு நாளும் பேசி இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஒரு நாள் கூட 100 நாட்கள் ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்துச்சு. ஒரு நாள் கூட ஒரு மாவட்ட ஆட்சியாளர் அந்த போராடும் மக்களை போய் சந்திச்சாரு, பேசினாருன்னு சொல்லுங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு அமைச்சர் போய் பேசினாருன்னு சொல்லுங்க. அந்த மக்களை பார்த்தாரு, அவங்க கோரிக்கை என்னன்னு கேட்டு அரசுக்கு போய் சொன்னாங்கன்னு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு காட்டுங்க. 100 நாட்கள் போராட்டம். 100 நாட்கள் போராட்டம் அரசு தரப்புலேருந்து யாரும் வந்து எட்டி கூட பார்க்கல. சம்பந்தப்பட்ட அந்த லோக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட வரல. ஒரு அமைச்சர், லோக்கல் அமைச்சர் கூட வந்து பார்க்கல, பேசல. 100 நாட்கள். அப்போ அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. நீங்க அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தால், அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படி நடந்துச்சா? அது எப்படி நடந்துச்சு? அதுக்கே அவ்வளோ எதிர்ப்பு. அப்போ இதுல வந்து நம்ம சொல்றோம், பேசுறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது, 13 நாட்கள் நடக்குது போராட்டம். கடைசியில நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு வந்து அவங்க வந்து அப்புறப்படுத்துறாங்க. நீதிமன்ற உத்தரவெல்லாம் வந்து அது ஒரு எல்லாத்துக்குமே தெரியுற விஷயம் தான். எல்லா உத்தரவையும் இப்படி நடைமுறைப்படுத்த அதுதான், அதைத்தான் நாங்களும் சொல்றோம். கண்டிக்கிறோம் அப்படிங்கிற கண்டிக்கிறோம்னா அப்புறம் என்ன? கண்டிக்கிறது வந்து அது என்ன ஏற்கிறதா? கண்டிக்கிறதுனா கண்டிக்கிறது தானே. கண்டிக்கிறதுனா கண்டிக்கிறது ஏற்கிறதா போட்டிருக்காங்க. அவ்வளோ அதை பார்க்கவே முடியல. அவங்க வந்து எல்லாத்தையும் நைட் ஃபுல்லாக அடிச்சுட்டு காலையில் சாப்பாடு தராங்க. அதை வந்து எப்படி என்னால் சாப்பிடவே முடியலன்னு ஒரு அம்மா பேசுகிறாங்க. என்னை வந்து மார்பில் கை வச்சு ஒரு ஆண் போலீஸ் தள்ளினாருங்கிறாங்க. அதை விடுதலை சிறுத்தைகள் நியாயப்படுத்தினாலோ அல்லது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்காததா இப்போ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டினாலோ நீங்கள் கேட்கலாம். இதை நாங்கள் கண்டிக்கிறோம், இதை நாங்கள் ஏற்கல. வழக்குகள் போடக்கூடாது, வாபஸ் வாங்கணும், போட்டால் கூட வாபஸ் வாங்கணும், உடனடியாக அவங்கள விடுவிக்கணும்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன கோரிக்கை இருக்கோ, போராடும் தரப்பு என்னென்ன கோரிக்கை அதில் வைக்குதோ அதைத்தானே நாங்களும் வைக்கிறோம். அதில் எதாவது முரண்பட்டு நாங்கள் வந்து வேற குரலில் பேசுகிறோமா? போராடும் தரப்பு அதில் என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கு. இன்னும் வலுவா வைப்பாங்களே விடுதலை சிறுத்தைகள் வழக்கமாக. நீலம்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு வந்து 13 நாள் மக்களோட அவ்வளோ கூட நின்று அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் அவ்வளோ பேர் அவ்வளோ விஷயங்கள் பேசுறாங்க. அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த தடவை பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்வியை இந்த அளவு எனக்கு புரியல. நீங்க சொல்ற அளவு, இந்த அளவு வந்து விடுதலை சிறுத்தைகள் நீலம் வந்து சட்டமன்றத்தில் இல்ல, பிஎஸ்பி வந்து சட்டமன்றத்தில் இல்ல, விசிகே சட்டமன்றத்தில் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த கோரிக்கையை மொத்தமா சட்டமன்றத்தில் வைத்த கட்சி விசிகேன்னு சொல்றோம். வேணா வீடியோ அனுப்பி. எல்லாரையும் விட அதிகமா நீங்க தானே நிக்கணும். நாங்க தானே நின்றுக்கோங்கிறேன். இல்ல சார், அதிமுக தான் பேசியிருக்காங்க சட்டமன்றத்தில், இல்ல சார் பாமக தான் பேசியிருக்காங்க சட்டமன்றத்தில்,
இல்லை சார் பிஜேபி தான் பேசியிருக்காங்க தூய்மை பணியாளர் பிரச்சனை எடுத்து சட்டமன்றத்தில் வலுவா அப்படின்னு நீங்க எங்க பேசுனீங்க? சட்டமன்றத்துல பேசினாங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா போராட்ட காலத்துல அதே அளவுக்கு வீரியமா பேசினாங்கற கேள்விக்கு அது விட அதிகமா பேசியிருக்கோம். அதனாலதான் முதல்ல போனோங்கிறேன். நீங்க ஒரு போராட்டம் நடந்து பிரச்சனையாகி எல்லாரும் வந்து அதுக்கு பின்னாடி பேசி இதெல்லாம் நடந்து விடுதலை சிறுத்தை கடைசியா ஓடி வந்தா நீங்க கேட்கலாம் இதுதான் உங்க டக்கான்னு கேட்கலாம். 3வது நாள் உங்க எம்எல்ஏ போனாரு, 4வது நாள் உங்க நாங்க தானே போயிருக்கோங்கிறேன். இந்த அதாவது இப்படிலாம் ஒரு பிரச்சனை வரும், இப்படிலாம் பெருசாகும் அப்படின்லாம் நினைச்சு போகல. அந்த கோரிக்கையில உள்ளபடியே அவங்களோட நிக்கணுங்கிற உணர்வு இருக்க போய் தான் உடனடியா ஓடுது விசிகே. உடனடியா ஏன் ஓடுறோம்? நீங்க பிரச்சனையாகி ஒரு இஷ்யூ ஆன பிறகு அரசியலுக்காக 10 பேர் அதுக்குள்ள வரலாம். ஆனா உடனடியா போற ஒரு பிரச்சனையே ஆகாம போராட்டம் நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே ஓடோடி போகுதுன்னா அதுல அந்த கோரிக்கையில உள்ளார்ந்த ஈடுபாடும் அரசு இதை செய்யணுங்கிற அந்த எண்ணமும் இருக்க போய் தானே அந்த கட்சி போகும். அப்படி போன கட்சி அது விசிகே தவிர்த்துட்டு இன்னொன்று சொல்லுங்க, நம்ம பேசலாம். ஆனா நான் இப்பவும் சொல்றேன், ஆளும் கட்சி திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை செய்யலைங்கும் போது எதிர்கட்சி அதை கையில் எடுத்து எவ்வளவு வலுவான போராட்டமா அதை மாத்திருக்க முடியும் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எங்க களத்துக்கு வர்றாங்க? யார் களத்துக்கு வர்றா? ஆணவ படுகொலையில் சொல்லுங்க, கவின் ஆணவ படுகொலை இந்த அரசு செய்யணும், சட்டம் கொண்டு வரணும்னு விசிகே சொல்றோம், இடதுசாரிகள் சொல்றோம். கூட்டணியில் இருந்தும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சட்டம் கொண்டு வாங்கன்னு வலுவா பேசக்கூடிய கட்சியாக விசிகாவும் இடதுசாரிகளும் தான் இருக்கும். ஒரு கொலை நடந்துருச்சுல்ல, அதுக்கு ஒரு சட்டம் தேவைங்கிற கோரிக்கை இருக்குதுல்ல, ஏன் எடப்பாடி சொல்ல மாட்டாரு? ஏன் விஜய் சொல்ல மாட்டாரு? ஏன் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் சொல்ல மாட்டாங்க? ஏன் அன்புமணி சொல்ல மாட்டாரு? ஏன் ஜி.கே. வாசன் சொல்ல மாட்டாரு? யார் சொல்லியிருக்கா? நீங்க அந்த பக்கம் ஒரு அணியே இருக்கு, அல்லது நான் தனி அணின்னு சொல்லி மாற்றா வந்திருக்கேன்னு சொல்லக்கூடியவரும் இருக்காரு. யாருமே பேசல சார். இந்த சமூகத்துல பேசக்கூடியவர்கள் நாங்க மட்டுமே தான் இருக்கிறோம். ஆனா திமுக ஆட்சி தான். திமுக ஆட்சியில நீங்க சொல்றீங்க தூய்மை பணியாளர் போராட்டம் பேசுறது இல்ல, ஆனா நடக்குதா? களத்தே நாங்க தான் கையில வச்சு போராடிக்கிட்டு இருக்கோம். நல்லது வேங்க வேலைக்கே வாங்க வாங்க. நீங்க களத்துக்கு போனீங்க, போராடுனீங்க, ஆனா கடைசியில எப்படி வந்தது? யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே குற்றம் சாட்டப்பட்டாங்கன்னு ஒரு விஷயம் வந்தது, அதை எதிர்த்தீங்க. ஓகே, அடுத்து சாதி ஆணவ படுகொலை நடக்குது, அதற்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு கேக்குறீங்க, முதல்வரை பாக்குறீங்க, வலியுறுத்துறீங்க. ஆனா நடக்குதா? நடக்கல. நீங்களே வந்து உங்களுடைய விசிகா கொடிய அங்க அதை திறக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த விஷயங்களை வந்து போராடுறீங்க. இன்னும் எத்தனையோ கோயில்களுக்குள்ள தலித் போக முடியலங்கிற பிரச்சனைகள் இப்ப கூட நடந்துட்டு இருக்கு விழுப்புரம் பக்கத்துல. அதெல்லாம் அது யார்கிட்ட கேட்பீங்க சொல்லுங்க? அது யாரு? அதுக்கு யார் காரணம்? சார் காஸ்டிங் இருக்கக்கூடிய இஷ்யூ அதுலங்க. காஸ்ட்ங்கிறது அது ஒரு பெரிய இஷ்யூ. ஆனா பாமக ஒரு மூவ்மெண்ட் கட்டுது சார், அதை பேசுங்க. திமுக மூவ்மெண்ட் கட்டல, திமுக போய் மூவ்மெண்ட் கட்டல. அந்த இடத்துல பாமகங்கிற ஒரு அரசியல் கட்சி, தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு வெளிப்படையா ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி தலித் வெறுப்பை விதைத்த கட்சி, இப்பவும் விதைக்கிற கட்சி, திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பூட்டு போடுவதற்கு காரணமான கட்சி, இவங்களை ஏத்தாதீங்கன்னு சொல்லக்கூடிய கட்சி, இவங்களை வந்து சேர்த்துக்கிட்டா நாங்க பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்ற கட்சி. நான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நான் வந்து அந்த பட்டியலின மக்களை உள்ள விடாம தடுப்பேன்னு வெளிப்படையா பேட்டி கொடுக்கிற கட்சி சார். அப்படி ஒரு கட்சி இங்க நடைமுறையில வந்து நிக்குது. அந்த கட்சி இடம்பெறுகிற அணியில் இடம்பெற மாட்டோம்னு அதுக்கு தான் சொல்றோம். எங்க ஸ்டாண்ட்ல நாங்க தெளிவா இருக்கோம்ல. பாமக இடம்பெறுகிற அணியில் இடம்பெற மாட்டோம்னு ஏன் சொல்றோம்? அந்த உணர்வுல இருந்தானே சொல்றோம். இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு நிலைப்பாட்டுக்கு ஆப்போசிட்ல சமூக நீதி பார்வையில உங்க அணி இருக்கு. அப்பன்னா மக்களை கையை பிடிச்சு கோயிலுக்குள்ள கூட்டு போகணும்ல, பூட்டு போடக்கூடாதுல்ல. அதுதான் அவன் அங்க போய் பிரச்சனை பண்றான், சமூக ரீதியான பதற்றத்தை ஏற்படுத்துறான். அப்ப அதை வந்து உடனே ஆட்சி உங்க கையில, ஆட்சியை வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஆட்சியை வச்சுட்டு அவங்க ஆட்சி நிர்வாகத்தின் கீழே எப்படி அதை ஒரு பதற்றம் இல்லாம முடிக்கணும்னு ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஒரு கும்பல் வந்து ஒரு அரசியல் கட்சியே அதை வந்து பகிரங்கமா வெளிப்படையா செய்து, அப்ப கண்டனம் வரணும்ல. அவங்க சொன்ன மக்களை கைய பிடிச்சு உள்ள கூட்டு போன பெரியாரிய பாதையில நாங்க நடைபெற்றுட்டு இருக்கோம். எதிர்ப்புகள் வரட்டும், நான் பாத்துக்கிறேன், உள்ள கூட்டி எதிர்ப்புகள் வரட்டும், பாத்துக்கிறேன்னு ஒரு அரசு போகாது. அரசு என்ன பண்ணும்? பிரச்சனை வந்தன்னா பூட்ட போடுவாங்க. பூட்டை போட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தின் மூலமா ஒரு ஆணையம் வாங்கிட்டு வந்து தான் சட்டப்பூர்வமான வழிமுறையின் மூலம் தான் அதை வந்து அவங்க தீர்க்க பார்ப்பாங்களே தவிர, உடனடியாக ஒரு அரசியல் இயக்கம் வந்து அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு ஒரு மூவ்மெண்ட்டை கட்டி நிற்கும் போது நாங்களும் ஒரு பதிலுக்கு வந்து நிற்கிறோன்னு ஒரு அரசு வந்து எப்பவும் நிற்காது. ஒரு கட்சி வேணால் நாங்கள் போய் நிற்கலாம், ஆனால் நாங்களே போய் நின்னால் என்ன நடக்கும்? பாமக வந்து உள்ளே விடாதுன்னு சொல்லும்போது நாங்கள் உள்ளே போகிறோன்னு நாங்கள் போனால் அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் வரும், அது சமூக மோதலாக தான் மாறும். அப்போ அந்த இடத்துல நம்ம அதை டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோம். அங்கே எங்கே வந்து தீர்வு வரும்னா, இப்படி ஒரு அரசியல் கட்சியா
இப்படிலாம் நீ செய்வியான்னு பல தரப்புல இருந்து எதிர்ப்பு வந்து பாமக தனிமைப்படக்கூடிய ஒரு சூழல் உருவானா தீர்வு தானா வரும் அந்த இடத்துல. ஆனா ஒருத்தர் கூட ஏன் வந்து விசிகே போய் அந்த மக்களை கூட்டிட்டு உள்ள போகக்கூடாது, ஏன் வந்து அரசு இது பண்ணக்கூடாதுன்னு கேட்குற ஒருத்தர் கூட மறந்தும் பாமகங்கிற பேரை சொல்ல மாட்டாங்க. உங்களை நம்பி தானே சார் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க ஆட்சியை வச்சு சமூக நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அதை பார்க்க மாட்டீங்களா? நான் அதை தான் சொல்றேன். ஏன் அந்த கண்டனம் ஏன் வரலன்னு கேட்குறேன். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கலாங்க. இப்படி ஒரு தவறு ஒருத்தர் செய்கிறாரு, பாமக செய்வது தவறு, இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பொது அழுத்தம் வரும்போது பிரச்சனைக்கான தீர்வு ரொம்ப எளிதாக வந்துடும். அந்த இடத்துல மக்கள்கிட்ட வந்து அந்த இது மாதிரி தூண்டக்கூடிய சக்திகள் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள். ஆனால் இங்கே அந்த தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழலே இல்லாமல் அவங்களை வந்து பார்த்து மௌனமாக எல்லாம் கடந்து போகும்போது எல்லாரும் ஒரு கள்ள மௌனத்தின் பின்னால் வந்து பதுங்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க இன்னும் வலுவாக பேசுகிறாங்க, நாங்கள் செய்கிறது தான் சரிங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இப்போ எவ்வளோ பெரிய மோதல் வரும். அவங்க ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு கூட்டிகிட்டு வந்து நிற்பாங்கல்லங்க, அங்கே போய் ஒரு தடுப்பு நடவடிக்கைக்கு போனால் அங்கே சமூக மோதல் உருவாமல் 1000 போலீஸை போடுங்க சார். எத்தனை போலீஸ் போட்டாலும் சரி அது வன்முறையாகத்தான் முடியும். காவல்துறையும் அரசு நினைச்சா செய்ய முடியாத விஷயம். பாமகவை தடை பண்ணணும். 100 பேர் போராடினா வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போய் இன்னொரு ஒரு சமூக ஒருத்தங்க வந்து கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னா அவங்கள வந்து தடுக்கிறதுக்கான சக்தி காவல்துறைக்கு இல்லைன்னு சொன்னா அதைத்தான் செஞ்சாங்க. கடைசியில் தானே நடந்துச்சு. போனாங்களா இல்லையா திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள மக்கள் அழைத்து செல்லப்பட்டார்களா இல்லையா? காவல்துறையை போட்டு நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்து அது அப்படிதான் அந்த ப்ராசஸ் நடந்தது. கடைசியில் அப்படித்தான் அது நடந்ததே தவிர சமூகத்தில் எல்லாரும் வந்து பாமக ஏன் இப்படி செய்யுது, பாமக இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டு பாமகவை கண்டித்து அறிக்கை விட்டு சமூகத்தில் ஒரு எதிர்ப்பு பாமகவை நோக்கி வரவே இல்லை. ஒரு கேள்வியும் வரல. அரசை நோக்கி கேள்வி வருது. ஆனால் அரசு போய் நீதிமன்றத்தின் மூலம் அதை வந்து செஞ்சு நீங்கள் சொன்ன நடவடிக்கையை செஞ்சுட்டாங்க கடைசியில். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாமக குறித்தான எந்த கேள்வியும் கிடையாது சமூகத்துல. அந்த ஒரு இஷ்யூ தாண்டி எல்லாத்துலயும் அப்படிதான். சாதியான படுகொலை சொல்லுங்க, சாதியான படுகொலை சொல்லுங்க. சிறப்பு சட்டம் ஏன் இன்னும் கொண்டு வரல? அதுதான் அழுத்தம் கொடுக்கறீங்க. சமூகத்துல இப்படி ஒரு படுகொலையை நியாயப்படுத்தி மூவ்மெண்ட் கட்டினது யார்? நாடக காதல் அப்படின்னு சமூகத்துல கருத்தை விதைச்சு மக்கள்கிட்ட இப்படி ஒரு பார்வையை கொண்டு சேர்த்தது யார்? லவ் ஜிஹாதுன்னு இந்த சமூகத்துல இந்த கருத்துக்களை கொண்டு சேர்த்தது யார்? பிஜேபியும் பிஎம்கேயும். அங்கங்கே சுயமரியாதை திருமணங்கள் நடக்குதும். இதை கோட்பாட்டு ரீதியில் ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸில் அதுக்குன்னே ஒரு செட்டப் வச்சு ஒரு அலுவலகம் போட்டு அதுக்குன்னு ஒரு பிரிவு ஏற்படுத்தி சுயமரியாதை திருமணங்களை ஊக்குவிக்கிற கட்சிகள் பெரியாரிய கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், நிச்சயமா அம்பேத்கரிய கட்சிகள். அப்போ நீங்க கேள்வி எங்க தான் வைக்கிறீங்க? கேள்வி அங்கெல்லாம் போகணும். நாடக காதல்னு ஒரு மூவ்மெண்ட் எப்படி நடக்கலாம் அப்படின்னு கேட்கணும்ல. இல்ல சார், லவ் ஜிஹாதுன்னு ஒரு மூவ்மெண்ட் எப்படிங்க நடக்கலாம்? அதான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, யாரை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியுது, ஓட்டு போடுறாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனா இப்படிலாம் கட்டமைச்சதுக்கு எதிராக நம்ம ஆப்போசிட்ல என்ன கட்டமைக்கிறோம்? ஒரு சிறப்பு ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் போடணுங்கிற ஒரு பேசிக்கான விஷயத்தை கேட்கறீங்க. அதை ஒரு அரசு செய்யறதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க எல்லாரும் மெனக்கிட வேண்டி இருக்கு. அப்பயும் மெனக்கிடலையே. வந்துருச்சா சிறப்பு சட்டம்? மெனக்கிடலையே. யார் மெனக்கிட்டா அதை சொல்லுங்க. நீங்க போறீங்கல்ல, சமூக நீங்க போறீங்க, இடதுசாரி நாங்க 2 கட்சி தான் சார் பேசுறோம். ஆணவ கொலையை கண்டிப்பதற்கு கூட நாங்கள் 2 கட்சி தான் 3 கட்சி தான் பேசுகிறோம். சட்டம் கொண்டு வர்றது கோரிக்கை, அடுத்தது கண்டிப்பது. இது ஆணவ கொலை அப்படின்னு கண்டிப்பதற்கு விஜய் வரல சார், வாயே வரல சார். திமுக செஞ்சிருச்சாங்க, அதுதான் விஜய்க்கு போறீங்க. அவர் இன்னும் வரவே இல்லை. 10 பேர் கேட்டாதான் சார் ஒரு விஷயம் நடக்கும். 2 பேர் கேட்ட உடனே வந்துடாது. இது ஏன்னா இதெல்லாம் சமூக ரீதியில சார். நீங்க எவ்வளவு பலமானவங்க, கூட்டணிக்கு விசிகாவும் இடதுசாரிகளும் எவ்வளவு முக்கியமானவங்க. விசிகா தான் ஆட்சியில் வந்து உட்காரணும். அப்புறம் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு இடையில என்ன வேறுபாடு இருக்கு? ஒரு பாஜக செய்ய மாட்டேங்குது, அதிமுக செய்ய மாட்டேங்குது. அவங்க செய்ய மாட்டாங்க. திமுக ஆட்சியில போராட வேண்டி இருக்கு. அவங்க ஆட்சியில செய்வதற்காக இதை சொல்லல. அவங்க ஆட்சியில செய்ய மாட்டாங்க. ஆனா திமுக ஆட்சியில செய்ய வைப்பதற்கு கொள்கை கூட்டணிங்கிறீங்க. திமுக ஆட்சியில செய்ய வைப்பதற்கே ஒரு புற அழுத்தம் தேவைப்படுது இல்ல? ஏன்னா இதெல்லாம் சமூக சார்ந்த விஷயங்கள். ஒரு அரசு என்ன பார்க்குது? விசிகே கோரிக்கை வைக்கிறாங்க, விசிகே மட்டும் தானே கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ இதை நிறைவேற்றிட்டா அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை யார் சுமப்பதுங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா சுயமரியாதை திருமணங்களை சட்டனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எல்முருகன் அவர்களும் பட்டியல பேச மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசி இருந்தால் இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஆணவ கொலையை தடுக்கிறேன், ஆணவ கொலையை கண்டிக்கிறேன், ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை திமுக அரசு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். எங்க எல்முருகன் சொல்லியிருக்காரு, எங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, எங்க அன்புமணி சொல்லியிருக்காரு, அந்த கூட்டணியில் இருக்கிற அல்லது திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கிற யார் சொல்லியிருக்காங்க? திமுகவோடு இருக்கிற நாங்கள் தான் சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் நீங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். வேங்கை வேலை இருந்தாலும், ஆணவ கொலை தடுப்புங்கிற விஷயமா இருந்தாலும், தூய்மை பணியாளர் பிரச்சனையாக இருந்தாலும்,
திமுக ஆட்சியில கோரிக்கை வைக்கிறோம், அது எல்லாம் திமுக செய்யணும். ஆட்சி இதை செய்யணும்னு சொல்றது கோரிக்கை வைக்கிறது களத்துல நிக்கிறது பூரா நாங்க தானே தவிர எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரும் அல்ல. எல்லாம் செஞ்சுட்டு சார் நம்ம வந்து அட்லீஸ்ட் அந்த கூட்டணிக்கு ஒரு சின்ன அச்சத்தையாவது கொடுக்கணும்ல. இதெல்லாம் எங்களுக்கு தலித் மக்களுக்கு எதிராக நடக்குது, இதை செய்யலைன்னா நாங்க கூட்டணியை விட்டு வெளியே வந்துருவோம் அப்படின்ட்டு. ஆனா என்ன நடந்தாலும் கூட்டணியிலே இருப்போம். அதை தாண்டி ஏதாவது கேள்வி கேட்டா கூட்டணியை உடைக்கிறதுக்காக நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்க. வெறுமனே கூட்டணி, அதான் சொல்றேன், கூட்டணியில வந்து கூட்டணிக்காக மட்டுமே இதெல்லாம் வந்து முடிவு செய்யப்படுறது கிடையாது. இதெல்லாம் இஷ்யூ பேஸ்டான விஷயங்கள். அதுல எங்கள் நிலைப்பாடு தெளிவா இருக்கு. உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்கிறேன். ஏன்னா இது ஒரு பொது பிரச்சனை தானே. இது வெறுமனே கூட்டணி பிரச்சனையா? ஆணவ கொலை அப்படிங்கிறது திமுக கூட்டணி பிரச்சனையா, சமூக பிரச்சனையா? சமூக தூய்மை பணியாளர் பிரச்சனை என்பது அவருடைய கோரிக்கை என்பதும் திமுக கூட்டணி பிரச்சனையா, சமூக பிரச்சனையா? பிரச்சனை. வேங்கை வயல் மனித கழிவு கலந்ததுங்கிறது வந்து சமூக திமுக கூட்டணி பிரச்சனையா, சமூக அவலமா? அவலம். அப்புறம் அப்போ சமூக அவலத்தை தீர்க்கணும், சமூக அவலத்தை போக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நிலைப்பாட்டை எடுக்குது. திமுக எல்லாத்துலயுமே அவங்க நிலைப்பாடு நம்மளோட ஒத்த நிலைப்பாடு தான். ஆட்சிங்கிறது ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு கொண்டு வருவான்னு நம்புறோம்னு கனிமொழி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க என்ன அதிமுகவா? எந்த கட்சி அவங்க? இந்த அரசின் கீழ் இயங்கக்கூடிய SC/ST ஆணையம், இந்த மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய SC/ST ஆணையம் கவின் படுகொலை விஷயத்துல போய் பார்த்துட்டு வந்து SC/ST ஆணையம் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வரணும்னு. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாரு? அவர் வந்து சட்டமன்றத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே இதை தீர்த்துக்கலான்னு சொல்லும்போது அங்கேயே நாங்கள் என்ன சொன்னோம், இது வெறுமனே SC மக்கள் சார்ந்த பிரச்சனை அல்ல. 2 BC இடையில கல்யாணம் நடந்தால் கூட ஆணவ படுகொலை நடக்குது, மதம் தாண்டி கல்யாணம் நடந்தால் கூட ஆணவ படுகொலை நடக்குது, பொருளாதார அடிப்படையில் ஏழை பணக்காரங்கிற அடிப்படையில் கூட ஆணவ படுகொலை நடக்குது. அதனால இதை வந்து SC பிரச்சனையை மட்டும் சுருக்காதீங்க, அதனால ஆணவ படுகொலைகள் தடுப்பு சட்டம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னமே தவிர சாதி ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம்னு கேட்கல. சாதினா வெறும் SC பிரச்சனையாக மட்டும் இருந்தால் நீங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அதை வந்து டீல் பண்ணலாம். ஆனால் இது அதையும் தாண்டிய ஒன்றாக இருக்கும்போது சுருக்காதீங்கன்னு சொன்னோம். அதையும் நாங்கள் மட்டும்தான் சொன்னோம். நான் அதுதான் கேட்குறேன், சமூக பிரச்சனைகளில் ஒரு பொது குரல் வரணும், ஒத்த குரல் வரணும். ஒத்த குரல் மொத்தமாக வராட்டாலும் ஓரளவுக்காவது ஒரு கனிந்த சூழல் வரணும். இதுல இல்லவே இல்லையே, அறவே இவ்வளோ குரல் நாங்க 2 கட்சி தான் கொடுக்குறோம். அப்படிலாம் கொடுத்துட்டு கூட்டணியில இருப்போங்கறனால அவங்க கூட்டணியில இருக்கிறதுக்கு நான் தான் சொல்றேன், கூட்டணியை விட்டு வெளியே வந்துருவோம். ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் திமுக கொண்டு வரலை, திமுக கொண்டு வரல, எடப்பாடி கொண்டு வருவார் அப்படின்னு இன்னொரு முடிவு எடுக்கணும்ல நாங்க. அதாவது நீங்க சொல்றது கரெக்ட், எடப்பாடியும் கொண்டு வர மாட்டார், விஜய் கொண்டு வருவார் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும்ல நாங்க. விஜய் கொண்டு வருவாரா, எடப்பாடி கொண்டு வருவாரா, பிஜேபி கொண்டு வருமா, யார் கொண்டு வருவா? நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு திமுக வேண்டாம், அதிமுக கொண்டு வரும் அல்லது விஜயாவது கொண்டு வருவார் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பதற்கு யார் இதை ஏற்றுக்கிறா? நீங்கள் ஆட்சியிலே இல்லை சார், எதிர்க்கட்சியாக இருக்கீங்க சார். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ வேகமாக வேணாலும் பேசலாம், ஆனால் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே பேச மாட்டீங்கன்னா ஆளுங்கட்சியானா, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகவாவது கொள்கை ரீதியில் ஏற்றுக்கிறாங்க, பேசுகிறாங்க. அரசாக இருக்கும்போது நடைமுறைப்படுத்துவதற்கு வந்து காலம் தாழ்த்துறாங்கன்னு வச்சுங்களேன். கட்டாயமாக இதை செய்வதாக இருந்தாலும் திமுக ஆட்சி தான் செய்யும். ஏன்னா தூய்மை பணியாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியது யார்? திமுக. சாதியவாதிகள்லாம் கோச்சுக்குவாங்க, அதை ஏற்றுக்குவாங்களா சாதியவாதிகள்? சுயமரியாதை திருமணங்களுக்கு, சாதி மறுப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கிற நடைமுறை அப்படின்னு ஒன்று கொண்டு வருவதை சாதிவாதிகள் ஏற்றுப்பாங்களா? நாடக காதல்னு சொல்லி பரப்புரை செய்யக்கூடியவங்க இது ஒரு சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிற ஒரு சட்ட ஏற்பாட்டை எப்படி ஏற்றுப்பாங்க? அப்போ சாதியவாதிகள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுமே சட்டமாக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ கொள்கை ரீதியில் அவங்க ஏற்றுக்கிறாங்கல்ல. அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த கட்சி திமுக, தூய்மை பணியாளர் நலவாரியம் உருவாக்கின கட்சி திமுக. அவங்க அமைச்சிட்டு தூய்மை பணியாளர்களை இப்படி நடத்தினா அந்த நடத்தக்கூடாதுன்னு அதுதான் சொல்றேன். அவங்கள்ட்ட தான் பேச முடியுங்கிறேன். இப்படி நடத்தக்கூடாது, நீங்க தான் இதை செஞ்சிருக்கீங்க, உங்களால தான் இதை செய்ய முடியும், உங்களை நோக்கி தான் அந்த கோரிக்கை ஏன் வருதுன்னா நீங்க செய்வீங்கிறதுனால வருது. வேற யார்ட்டையும் இதை வைக்க முடியாது, வேற யாரும் இதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை கிடையாது. வேற யாரும் எதிர்கட்சியா இருக்கும்போது கூட இந்த கோரிக்கைகளுக்காக வந்து நிக்க மாட்டாங்க. அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது கூட களத்துல வந்து அந்த மக்களோட நிக்க மாட்டாங்க, அந்த கோரிக்கை வலியுறுத்த மாட்டாங்க, பேச மாட்டாங்கன்னா அவங்க ஆளுங்கட்சியானா என்ன நடக்கும்? ஆனா நீங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் கொள்கை ரீதியில ஏத்துக்கிறீங்க, இதுல உங்களுக்கு முரண்பாடு இல்ல, அதனால நீங்க தான் செய்ய முடியும், செய்யுங்கிறோம். புரியுதா? திமுக இருக்கா இல்ல விஜய் இருக்காரா இல்ல பாஜக இருக்காங்கிற கேள்வி புரிஞ்சுக்க முடியுது. ஆனா திமுக விட்டு வெளியே வந்தா விசிக எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்ச திமுகவுக்கு அது ஒரு
விசிகா நம்ம கூட இருக்கணும், அவங்க கேட்கிற கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும்ல. அந்த இது விசிகா மட்டும் சார்ந்த பிரச்சனை இல்லையே, நீங்க சொல்றது ரைட். அது விசிகா மட்டும் சார்ந்த பிரச்சனையான்னு கேட்குறேன். திரும்பவும் நீங்க அந்த புள்ளியில தான் கொண்டு நிறுத்துறீங்க. வேங்கை வயல் பிரச்சனையோ, சாதி ஆணவ கொலைகள் பிரச்சனையோ, அல்லது பொதுவான ஆணவ கொலைகள் பிரச்சனையோ, தூய்மை பணியாளர் பிரச்சனையோ, அது விசிகா மட்டுமே சார்ந்த பிரச்சனையா? அப்ப விசிகாவை நீங்க என்ன பாக்குறீங்க? ஏன் விசிகாக்கு மற்ற பொது பிரச்சனைகள்லாம் பிரச்சனை இல்லையா? எல்லா பிரச்சனைகளும் அவங்க பேசுறாங்க. எல்லா பிரச்சனையும் விசிகா பிரச்சனை தானே, எல்லா பிரச்சனையும் விசிகா பிரச்சனை தானே. ஆனா விசிகா வந்து இந்த விஷயங்களுக்காக மட்டும் வெளியே வந்துடணும்னா விசிகா குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து அந்த மக்களுக்காக நிக்கிறாங்கங்கிற அந்த இடதுசாரிகளும் தான் நிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் காமனா தான் கேக்குறேன். இடதுசாரிகள் இந்த இந்த ஏங்க நாங்க இருக்க போய் எதிர் நிலைப்பாட்டுல இருக்காங்க. இந்த நேரத்துல அதை நாங்க பேசிக்கவே அந்த வேணாங்கிறாங்க. கூட்டணியில் இருக்க போய் தான் கொண்டு போய் இந்த குரலை அரசுக்காவது சொல்றோம், பேசுறோம். இப்ப நாங்களும் இல்லைன்னா இந்த கூட்டணியில யார் பேசுவா சொல்லுங்க? எதிர்க்கட்சிகளும் பேசாது, எதிர்க்கட்சிகளும் களத்துக்கு வராது. எதிர்க்கட்சிகள்லாம் இதை பேசி கையில் எடுத்து போராடிட்டா எங்களுக்கு வேலையே இருந்திருக்காது. அவங்க யாருமே களத்துக்கு வர மாட்டாங்க, பேச மாட்டாங்க, இதை கண்டுக்க மாட்டாங்க, கண்டுங்காணாமல் கடந்து போறாங்க. நாங்க மட்டும்தான் பேசுறோம், கூட்டணியில் இருந்தாலும் பேசுறோம், அரசுகிட்ட சொல்றோம். 4 விஷயம் சொன்னா 2 விஷயமும் அது நடக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்ம தொழிலாளர் பிரச்சனையை சொல்றோம், சட்டத்தை வாபஸ் வாங்க சொல்றோம், வாபஸ் வாங்குறாங்க. இன்னைக்கு 10 கோரிக்கை வச்ச இடத்துல 4 கோரிக்கை ஏத்துக்கிட்டாங்க, மீதி கோரிக்கை ஏத்துக்குங்கன்னு சொல்றோம். இந்த வேலையை நாங்க தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். போராட்ட வடிவத்திலையும், பேச்சுவார்த்தை வடிவத்திலையும், சட்டமன்ற குரல் வடிவத்திலையும், எல்லா வடிவத்திலையும் நாங்க 100 விழுக்காடு சரியா இருக்கோம், 100 விழுக்காடு. ஆனா நீங்க கேள்வி, இந்த கேள்வி எல்லாம் நியாயமானது, நீங்க வச்ச கேள்வி எல்லாமே நியாயமானது. அதை யார்கிட்ட கேட்கணும்னா வராதவங்கள்ட்ட, பேசாதவங்கள்ட்ட, களத்துக்கு வந்து இது குறித்து கருத்தை சொல்லாதவங்கள்ட்ட பேசணும். திமுக ஆதரவு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் பேசுறமை தவிர திமுக எதிர்நிலையில் இருக்கக்கூடியவங்க யாரும் வரல. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம். சரி, ஒரு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.